என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு எதுக்கு போட்டிருக்கான்னு எனக்கு இப்ப தெரியுதாங்க. பாருங்க, ஒரு கிரிப்பில்ல தெரியுதா 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 போயிடுச்சா? அங்க நிக்குது பாத்தீங்களா? அடப்பாய். ஏய், உங்களுக்கு தெரியுமில்ல கிரிப்புள்ள இருந்தா அந்த இடத்துல பாம்பு இருக்கும்னு. அதனாலதான் இந்த இடத்துல என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருக்காங்க. வயசானவங்க எல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்காங்க. சேஃப்டிக்கு சிசிடிவி கேமராவும் வச்சிருக்காங்க. அண்ட் நான் லென்த்தியான ரோடு இங்க நடந்து போலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி ஒரு வழி. இதுக்குள்ளேயும் சில பேர் வந்து வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு அழகான பேர்ட்லாம் இருக்கே, யாருமே இதை வந்து பெருசா போட்டோ எடுக்கலையே அப்படின்னு இங்க ஒரு போட்டோகிராஃபர் பாருங்க அழகா வந்து எடுத்துட்டு இருக்காரு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஹலோ வியூவர்ஸ், இப்ப நான் கரெக்டா எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருந்து பள்ளிக்கரணை போற ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கேன். இது ஒரு பிஸியான ரோடா இருந்தாலும் இங்க ஒரு சூப்பரான இடம் இருக்குங்க. அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு. இதை வந்து ஒரு பார்க்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பார்க்குக்கு நான் ஒரு 1 year முன்னாடியே நான் வந்திருக்கேன். இந்த பார்க் திறந்து ஒரு 1 year மேல ஆனாலும் நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் இந்த ஒரு பிஸியான ரோட்ல இந்த ஒரு பார்க் இருக்கிறதால வரவங்க போறவங்க எல்லாம் அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஒரு பார்க் இருக்கிறதே பாக்குறது கிடையாது. ஸோ இந்த பார்க்குக்கு தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போறோம். இந்த பார்க்குக்கு நான் ஒரு 1 year முன்னாடியே வந்திருக்கேன். பட் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்குங்க. நான் அப்போ வந்தப்போ டிக்கெட்லாம் எதுவுமே இல்லை, என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயா தான் இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா 10 rupees போட்டிருக்கு, ஒருத்தருக்கு 10 rupees. அண்ட் மந்த்லி பேக்கேஜுமே இங்க இருக்கு. என்ட்ரி டிக்கெட் எனக்கு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் கிட்ஸ் பிலோ 12 yearsக்கு ஃப்ரீ தான். அண்ட் மந்த்லி பேக்கேஜை எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ 10 rupeesக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த 10 rupees டிக்கெட்டை நீங்கள் அந்த டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இப்போ 23/11 இதில் போட்டிருக்கு. இந்த டிக்கெட்டை இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மார்னிங் இந்த டிக்கெட் வாங்கிருக்கீங்க, ஈவினிங் நீங்கள் திரும்ப பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா இதே டிக்கெட்டுக்காக வச்சு நீங்கள் உள்ளே போகலாம். 250 போது 30 daysக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கூட 300 வருது 30 daysக்கு. அண்ட் 250 போட்டோம் அப்படின்னா 50 rupees நம்ம சேவ் பண்ணலாம் இல்லையா. இது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஆர் வீடியோ கேமரா நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு 200 rupees என்ட்ரியில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் மொபைல் கேம்க்கு பெருசாக எதுவும் பே பண்ண தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷ்லேண்ட் பற்றி ஒரு அழகான ஆர்கிடெக்சர் இருக்கு. அண்ட் அதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய வாக்கிங் ஏரியாங்க, அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்கு. நான் முன்னாடி வரப்போ எவ்வளோ க்ரீனரிஸ் இல்லை அண்ட் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ண இல்லை. பிகாஸ் அப்போ ஸ்டார்டிங் டைம்ன்றதால அவங்க பண்ணலையா என்னமோ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து ஜாக் பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு ஒரு லென்த்தியான ரோடு வந்து இங்கே இருக்கு. சேஃப்டிக்கு சிசிடிவி கேமராவும் வச்சிருக்காங்க. அண்ட் நான் லென்த்தியான ரோடு இங்கே நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி ஒரு வழி. இதுக்குள்ளேயும் சில பேர் வந்து வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது நான் அந்த டைம்ல 1 year முன்னாடி வரும்போதே இருந்தது, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா உடஞ்சு இருக்கு. அண்ட் யூஸ்வலா வேளச்சேரி சரௌண்டிங்ல உள்ள மக்கள் வந்து வாக்கிங் ஆர் ஜாகிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேளச்சேரி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல போவாங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா நிறைய வண்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம வந்து வாக்கிங் ஆர் ஜாகிங் பண்ணோம் அப்படின்னா அந்த பொல்யூட்டட் ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம ஹெல்த்துக்குமே சரி இல்லை. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அன்பொல்யூட்டட் ஏர் வந்து நமக்கு கிடைக்குது. பிகாஸ் இந்த பார்க்கே ரொம்ப அழகா இருக்கு. நிறைய வயசானவங்க கிட்ஸ் கூட இங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம்.
ஒரு கேஷுவல் ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான ஸ்பாட்னு தாங்க நான் சொல்லுவேன். பிகாஸ் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ இவ்வளோ வளரலை, இவ்வளோ அழகாக வளரலை. அண்ட் இங்கே சும்மா உட்கார்றதுக்கு சீட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அது கூட இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ கேஷுவலாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ண வரீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கப்புள்ஸும் வரீங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப அழகாக விழும். அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்றதால லைட்டிங்குமே சூப்பராக இருக்குது. ஈவன் மொபைல் ஃபோட்டோகிராஃபியும் நல்ல அழகாகவே விழும். இங்கேயும் ஃப்ராக் பற்றின ஒரு நல்ல டிசைன். இந்த மாதிரி கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ண அழகான பார்க்குக்கெல்லாம் நீங்கள் வரீங்க, அந்த இடம் நல்லா இருக்கு, அழகாக இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பை எல்லாம் போட்டு வைக்காதீங்க. பிகாஸ் இன்னும் க்ளீன் பண்ணுறவங்களே கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி அதை ப்ராப்பராக வைக்கும்போது அதையும் அதை அப்படியே கண்டினியூஸாக ப்ராப்பராக வைக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அண்ட் ஓரளவுக்கு தானே அவங்க மெயின்டைன் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்ம கையில் தானே இருக்கு. இங்கேயும் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா இந்த பார்க்ல நல்ல ஒரு போட்டோஷூட் எடுக்கலாம் அப்படின்னு. ஏதோ கொடைக்கானல்ல ஒரு ஹட்குள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்க. எவ்வளவு அழகா சீட்டிங்லாம் போட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. காமா யார் கூடயாவது உட்காந்து பேசணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல உட்காந்து பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஏர்லி மார்னிங் உட்காரும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, அப்படியே பேக் சைட்ல நான் சொன்னேன் இல்லையா இந்த பக்கமும் சில பேர் வாக்கிங் ஜாகிங்லாம் போறாங்க அப்படின்னு, அந்த இடம் தான் இது. இங்கேயுமே நல்லா ஒரு மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லா மார்ஷ்லேண்டுங்க. யூஸ்வலா மார்ஷ்லேண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, ரெப்டைல்ஸ் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த உடும்பு அப்படியே ரியலா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கேயும் நம்ம நின்று அந்த உடும்பு கூட அப்படியே போட்டோ எடுத்துக்கலாம், நேச்சுரலா இருக்கும் ரொம்ப. பாம்பு இருக்கு அண்ட் இங்க ஒரு டர்ட்டில் இருக்கு. ஆக்சுவலா இங்க பிளான் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு செடி அண்ட் மரத்தோட பேரை இங்க மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம கிட்ஸோட வரோம் அப்படின்னா கூட அவங்க கிட்ட ஓகே இந்த செடி பேர் தான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயும் நம்ம சொல்லலாம். அண்ட் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், பிகாஸ் நமக்கும் நிறைய செடி அண்ட் மரத்தோட பேர்லாம் தெரியாது இல்லையா. பாருங்க, இந்தியன் பட்டராம் இழுப்பை. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்குங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்டான இடம். அண்ட் இன்னொரு விஷயம், டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 6 ஹோல் டே ஓப்பனில் இருக்குங்க. பட் கூகுளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ இங்கே நான் டைமிங் கரெக்டாக கேட்டுக்கிட்டேன், மார்னிங் 6 to ஈவினிங் 6. நான் லாஸ்ட் டைம் அதாவது 1 year பேக் நான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இதோட முடிஞ்சிடுச்சுங்க பார்க்கு. ஆக்சுவலா எவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம் பாருங்க, இதோட முடிஞ்சிடுச்சு. பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாத்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நான் ஏறி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அந்த சைடு அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிஸியான ரோடு, நம்ம வெளியில இருந்து வந்தோம் இல்லையா, அந்த பிஸியான ரோடு இங்க இருக்கு. இதுவே நீங்க வெளியில டிராவல் பண்ணி வெளியே வாக்கிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க அப்படின்னா எவ்வளோ பொல்யூட்டடா இருக்கும் அந்த ஏர் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் அந்த ஒரு ஏரியாவுக்கு மத்தியில எவ்வளோ அழகா ஒரு பார்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அண்ட் சேஃப்டி வைஸும் சூப்பரா கேமராலாம் வச்சு அழகா இருக்குங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா அழகா சன்ரைஸ் பார்க்கலாம். இப்போ டைம் கரெக்டாக மார்னிங் 7 ஆகுது, பெருசா வெயில் வரலன்னா கூட அழகா ஒரு சன்ரைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் எவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம். அண்ட் நடந்து வந்த அப்புறமா இங்கே அந்த இடம் முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி போல. பிகாஸ் அந்த சைட்ல இருந்து வராங்க, ஒரு கேட் ஒருத்தர் திறந்து வர்றாரு, அந்த கேட்டை அவரே மூடிடுறாரு. பிகாஸ் இது வேற ஒருத்தவங்களோட லேண்ட். ஸோ இந்த பார்க் இதோட முடியுது, இதுக்கு மேல நம்ம போகக்கூடாது, அப்படியே யூட்டர்ன் எடுத்து இப்படியே போயிடலாம். அண்ட் அந்த பார்க்கோட லெஃப்ட் சைட்ல தான் நம்ம வந்தோம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ரோடு போயிட்டு இருக்கு. அங்க போயிட்டு நான் அந்த பக்கம் எப்படி இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல இந்த வெல் எஸ்டாப்ளிஷ்டு பாத்லயே நம்ம நடக்கலாம். அண்ட் இந்த சைட்லயுமே சில பேர் நடந்துட்டு இருந்தாங்கன்னு. இந்த சைடு என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருக்கு. பட்
இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து நம்ம எப்படி போறது, எந்த டைம்ல நம்ம வந்து போகலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். பிகாஸ் இங்க ஒரு சில வேவுமே இருக்கு. இந்த பக்கம் போலாமான்னு தெரியல, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு அங்க போட்டிருக்கு. பட் யாருமே போக கூடாதா இல்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு போலாமான்னு தெரியல. என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு எதுக்கு போட்டிருக்கான்னு எனக்கு இப்ப தெரியுதாங்க. பாருங்க, ஒரு கிரிப்பில்ல தெரியுதா 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 போயிடுச்சா? அங்க நிக்குது பாத்தீங்களா? அடப்பா, உங்களுக்கு தெரியுமில்ல கிரிப்புள்ள இருந்தா அந்த இடத்துல பாம்பு இருக்கும்னு. அதனாலதான் இந்த இடத்துல என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருக்காங்க. ஐயோ, நல்ல வேலை அது போயிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் இந்த பக்கம் பாம்பும் இருக்கும். அதனாலதான் இந்த பக்கம் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருக்காங்கங்க. இதுதான் நான் சொன்ன அந்த செகண்ட் பார்த்து. ஐ மீன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுதான் ஐ மீன் வாக் பண்ணுற பார்த்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இல்லையா. அண்ட் இந்த சைடு நான் இன்னொரு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள உங்களுக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இந்த பாத்துல நடந்து போறது என்னதான் எனக்கு பார்க்கறதுக்கும் நடக்கிறதுக்கும் சூப்பரா இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. பிகாஸ் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்களே ஒரு கிரிப்புல இருந்தது. அண்ட் ஐயோ, பாம்பு எங்கேயாவது வந்துட போகுது, எனக்கு பயமா இருக்குங்க. ஸோ அதுதாங்க, அதுக்குதான் இங்க பாருங்க குழியெல்லாம் இருக்கு. ஐயோ, இதை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்ம ரைட் சைடு அந்த பாத்துக்கே போயிடுவோம், சரியா? அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இருக்கிற மார்ஷ்லேண்டில் நிறைய பேர்ட்ஸ் இருக்கவங்க. இக்னோர் தட் கீரிப்புள்ள நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்ககிட்ட இன்கேஸ் பைனாகுலர் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கேயே ஒரு பேர்டை காட்டுறேன். உங்களுக்கு அது அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு தெரியல. பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஈவன் ஃப்ளமிங்கோஸ் கூட இங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கடா அந்த ரைட் சைடு பார்த்து சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சு போனாதா அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு அம்மா ஒரு அப்பாவும் பொண்ணும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு வரலாங்க. பட் ஒரு பாயிண்ட் மேல ரொம்பலாம் இந்த பக்கம் அப்படியே உள்ள போயிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் தூரம் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு அப்படியே ரைட் சைட்ல இருக்கிற இந்த பாத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாம். இங்க இருந்து இந்த வியூவை பார்க்கலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க அந்த பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஐயோ, நம்ம தான் தனியா மாட்டிக்கிட்டோமோன்னு நினைச்சேன். பட் வாக்கிங் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் தானே என்ட்ரி ஆனோம். இந்த பக்கம் உள்ள வந்துட்டு அப்படியே இந்த லெஃப்ட் சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு அப்படியே சுத்தி இந்த பக்கம் வந்தோம் இல்லையா? அப்படியே இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஒரு வே இருக்கு. என்னதான் கட்டெல்லாம் போட்டு அந்த இடத்த அடைச்ச மாதிரி பண்ணியிருந்தாலும் அங்கேயும் சில பீப்புள் நடந்து போறாங்க. அண்ட் வயசானவங்க எல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க வீட்லயும் ஏஜ்டு பீப்புள் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க தைரியமா இந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு போகலாம் கொஞ்ச நேரம். அவங்களுக்கும் ஒரு நல்ல டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி இருக்கு. அண்ட் அங்கேயே ஒரு செமையான பேர்டு நின்றுட்டு இருக்கு. பைனாகுலர் இருந்தா நல்லா வாட்ச் பண்ணலாங்க. அது என்ன பேர்டு, பேர் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, அதோட விங்ஸை அப்படியே பிரிச்சு விட்டு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம அந்த பக்கம் லெஃப்ட் சைடு அவ்வளவு தூரம் நடந்து போனதுக்கு இந்த பக்கமே வந்திருக்கலாமோ? பிகாஸ் இந்த வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எவ்வளவு பச்சை பசேல்னு இந்த ஒரு பார்த்து. அண்ட் ரைட் சைட்ல இந்த ஒரு தண்ணி இருக்கிற இந்த ஒரு ஏரியா ரொம்பவே அழகா இருக்கு பார்க்க. அண்ட்
இன்கேஸ் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு அப்படியே பார்க்கலாம் போல். நம்மளால பீச்சுக்கெலாம் ட்ராவல் பண்ணியும் போக முடியல அப்படின்னா இந்த வேளச்சேரி சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள் இம்பார்ட்டன்ட்லி, பிகாஸ் நமக்கெலாம் இந்த ஏரியா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த இடத்துலையுமே கேமராலாம் சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஒரு கேமரா இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா அப்படியே அங்கே பாருங்கள் அந்த பக்கமும் ஒரு கேமரா இருக்குது. விஷயம் நினச்சேங்க, என்னடா இவ்வளோ அழகான பேர்ட்லாம் இருக்கு, யாருமே இதை வந்து பெருசாக ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்னு. இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் பாருங்க அழகாக வந்து எடுத்துட்டு இருக்காரு. இதை நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் எவ்வளோ அழகான பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்போது இதை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஸ்பாட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அப்படின்னும்போது இன்னும் அதை அழகாக கேப்சர் பண்ணி வச்சுக்கிறது தான் எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த பாட்டுமே ஒரு 500 மீட்டர் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் போல். அண்ட் அந்த பக்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா லெஃப்ட் சைடில், அது 1 கிலோமீட்டர் போகும். அண்ட் இது ஒரு 500 மீட்டர். அப்படியே இந்த சைடு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வே வந்து இருக்குது சரியா, அங்கேயுமே நம்ம போவோம். அங்கேயுமே வந்து போயிட்டு அந்த இடமும் எப்படி இருக்கு, ஐ மீன் அங்கேருந்து இந்த வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அடடே, ஒரு ஃபீமேலும் அவங்க கேமராவை தூக்கிட்டு பேர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அடடே நம்மளும் ஒரு கேமரா வாங்கிடுவோமா அப்படின்னு இருக்குது. பிகாஸ் நான் இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் லெஃப்ட் சைடு எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு நம்ம அந்த பாத்தில் தான் நம்ம நடந்து வந்தது. அதான் இந்த கீரிப்பிள்ளையை பார்த்தேன் இல்லையா, அது வந்து அந்த ஸ்பாட்டு. அங்கேருந்து நான் இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே ஐ மீன் இந்த பாத்தில் நான் நின்றுட்டு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக தெரியுது. கேமராவில் அது கரெக்டாக கேப்சர் ஆகலைன்னா கூட என்னால் என்னோட ஐ மீன் லைவாக என்னால் நல்லா பார்க்க முடியுது. இந்த டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. நமக்கு நிறைய பேர்லாம் தெரியாது, பட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் வந்து இருக்கும். பிகாஸ் நான் ஒரு டீமோட போனப்போ அந்த பேர்டெல்லாம் நான் வாட்ச் பண்ணி இந்தந்த பேர்டுக்கு இந்தந்த பேர் தான் அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த டீட்டெயில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னன்னா இங்கே எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது நமக்கு வந்து தூரத்தில் பார்க்கும்போது தெரியாது இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் ஒரு பைனாகுலர் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது அவ்வளோ அழகான பேர்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஐம் வெரி சாரிங்க, அவங்க வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தேன். பட் அவங்க இப்போ அந்த பைனாகுலர் எடுத்துகிட்டு வந்து பேர்டு தான் வாட்ச் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா பைனாகுலர் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அந்த பேர்ட்ஸ்லாம் நல்லா தெரியும்னு. ஸோ நம்மளும் ஒன்று வாங்குகிறோம், அந்த பேர்டை பார்க்குறோம். ஓகே, இதுதாங்க என்ட்ரன்ஸ். திரும்ப என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். அண்ட் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேவை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ரோடையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸ்க்கு ரைட் சைட்ல போறோம். அந்த சைடு என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு அந்த பார்த்து வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு அழகான பட்டர்ஃப்ளை இங்க வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இங்க நின்று போட்டோ எடுத்துக்கலாம். கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அழகாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு ஷார்ட் வே வந்து இருக்கு. ஷார்ட் வே நம்ம அந்த லெஃப்ட் சைடில் நடந்து போனோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வே வந்து இருக்கு. போயிட்டு லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்போசிட்ல போனோம் பாருங்க, ஐ மீன் அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்ல நம்ம நடந்து போனோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு வே வரும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஆமாங்க, நான் சொன்னது கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத் இதோட முடிச்சிடுது இல்லையா, இந்த பாத் இதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம லெஃப்ட் சைட்ல போனோம் அப்படின்னா இங்க ஒரு பாத் இருக்கு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பாத்தோட எண்டு வரைக்கும் நான் போயிருக்கேங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல, அங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து எழுதியிருக்காங்களான்னு நம்ம வந்து கிட்ட போய் பார்ப்போம். அண்ட் இங்க இருந்தும் இந்த வாட்டர் ஏரியா வந்து ரொம்ப அழகா தெரியுது.
பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இங்கெல்லாம் நான் லாஸ்ட் வரைக்கும் போனேன். இந்த என்ட்ரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இல்லை, பட் இப்போ இந்த என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல, மேபி இந்த சைடு வந்து கேமரா செட் பண்ணல, அதனாலயோ என்னமோ அது தெரியல எனக்கு. பெருசாக இவங்க இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே வந்து போடலன்னா கூட ஜஸ்ட் என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து சேடா திரும்ப போயிடலாம். ஓகே, அவ்வளவுதாங்க. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இந்த பார்க்கோட லெஃப்ட் சைடு, ஆப்போசிட் அண்ட் ரைட் சைடு 3 ஏரியாவுமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காட்டிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வேளச்சேரி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஈகோ பார்க்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். பிகாஸ் பிஸியாக இங்கே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பார்க் இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஸ்பாட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ், சென்னையில் இருக்கிற ஸ்பாட்ஸே கவர் பண்ணி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஷாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.